சிவாஜி சாரும் ரஜினி சாரும் நடித்த படையப்பா படம் வந்து மிகப்பெரிய ஹிட். அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த படத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ படையப்பா படம் ஸ்டார்ட் ஆனப்போ சிவாஜி சார் வந்து இந்த தீர்ப்பு சொல்லுவார். அந்த தீர்ப்பு சொல்கிற சீனில் வந்து அவர் பின்னாடி பேக்ட்ராப்பில் வந்து யாருமே இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த ஊரும் அவர் கண்ணு முன்னாடி நிற்கணும். அதுதான் அந்த காட்சி அமைப்பில் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் பிளான் பண்ணி வச்சது. பட் அந்த ஷூட்டிங்கில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, சிவாஜி சார் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மலையில் ஒருத்தர் வந்து ஏறி நடந்துட்டு வராராம். அப்போ கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கு பயங்கர கோவம் வந்துச்சான். இந்த காட்சிப்படி எல்லாருமே வந்து ஊர் மக்கள் எல்லாருமே அவர் முன்னாடி திரண்டு இருக்காங்க. அப்போ ஒருத்த மட்டும் மலையில் வந்து ஏறி போகிறது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டால் அது ஒன்றும் பெரிய லாஜிக் மிஸ்டேக் மாதிரி தோணலை. பட் இருந்தாலும் கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து மனசில் என்ன நினைச்சாரோ அப்படி வரணும் அப்படின்றதுக்காக வந்து சம கோவம் வந்துச்சு. ஏய் அங்கே அவன் மட்டும் நடக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சார் முன்னாடியே வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு இருக்காரு போல. சிவாஜி சார் கோவம் வந்துச்சு. அப்புறமா ரஜினி சாரையே கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, என்ன இவன் இப்படி பேசுறான் பொறுக்கி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். இதை வந்து கே.எஸ். ரவிக்குமார் சாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேருந்து வந்து சிவாஜி சாருக்கும் கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கும், கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து சிவாஜி சார் கிட்ட வந்து ரொம்ப மரியாதையாக தான் நடந்துக்கிறாரு. பட் சிவாஜி சாருக்கு மட்டும் அவருக்கு ஒன்றும் பெரிய நாட்டம் இல்லாமல் இருக்காரு, அவர் மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் இருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அப்படியே ஒரு டேக்கும் அப்படி ஷூட்டிங் போக போக கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ரொம்ப பெரிய ஒரு அபிப்பிராயம் வந்துட்டு, நீ சூப்பர் டேரக்டர் மட்டும் இல்லை ஒரு சூப்பர் ஆக்டரா அப்படின்ட்டு அவரே பாராட்டினாராம். அது எந்த சீன்லன்னா, கடைசியாக வந்து சொத்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்கல்ல, அந்த சீனில் வந்து ரஜினி சார் கையெழுத்து போடும்போது சிவாஜி சார் வந்து கப்புன்னு தான் இருப்பார். பட் அவங்க பொண்ணு கையெழுத்து போடும்போது உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்த போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார் இல்லையா. அந்த சீன் அப்போ வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் நடிச்சு காமிச்சதை பார்த்து அவரே மிரண்டு போயிட்டு, நீ நல்ல டேரக்டர் மட்டும் இல்லை நல்ல நடிகனும் கூட, நானும் என்னமோ நினச்சேன், நீ யூஆர் குட் ஹியூமன் டூ அப்படின்ற மாதிரி அவன் பாராட்டியிருக்காராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் படையப்பா படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து கௌரவ தோற்றம்னு சொல்ல முடியாது, படம் முழுக்க வருவார்னு சொல்ல முடியாது. அதுக்கு நடுவில் ஒரு மிட் ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். தேவர் மகன் படத்தில் நடிச்சதுக்கு 10 லட்ச ரூபாய் சேலரி தரப்பட்டது. ஸோ சிவாஜி சார் வந்து பொதுவாக வந்து இவங்க கூடலாம் நடிக்கும்போது சேலரியில் ஒன்றும் பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். ஸோ ரஜினி சார் வந்து படையப்பா படத்துக்காக வந்து ஒரு செக் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அதில் இருக்க ஜீரோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு 10 lakhs சேலரி தான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கொடுத்துட்டாராம். அப்புறமா ராம்குமார் சார் தான் பார்த்துட்டு சொன்னாராம், அப்பா 1 crore செக் கொடுத்துருக்காருப்பா அப்படின்ட்டு. அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து 4 crore முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எடுக்கப்பட்ட படம் அது. ரஜினி சார் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அதில் 1 crore மட்டுமே வந்து சிவாஜி சாருக்கு சம்பளமாக தரப்பட்டு அவரை கௌரவிச்சாரும் கூட ரஜினி சார். ஸோ ரஜினி சார் வந்து தன்னோட சீனியர் ஆக்டர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து நான் அருணாச்சலம் பற்றி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த பதிவுலேயே தெரிஞ்சிருக்கும். நான் கூட நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், நார்மல் ஆர்டிஸ்ட், இவங்களுக்கே வந்து பெரிய பெரிய விஷயத்தை செய்யும்போது சிவாஜி சாருக்கு இதை செஞ்சது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எஜமான் படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ஹிட் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சினிமா கிரிட்டிக் வந்து அந்த படத்தை பற்றி ஒரு விமர்சிக்கிறாரு. அதாவது மீனா இந்த படத்தில் வந்து கர்வமாக இருக்கிற மாதிரி ஊரை வேணா ஏமாற்றலாம், ஒரு புருஷனை எப்படி ஏமாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆக்சுவலாக இவர் கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறமா எனக்கே அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வின்னு தோணுச்சு. ஆமாம், ஊரை ஏமாத்திட முடியும், வயிற்றுல வந்து பஞ்சு மூட்டையை கட்டி தான் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஒரே வீட்டில் வாழக்கூடிய ரஜினி சார், மீனா, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எப்படி வந்து ஒரு கணவனை ஏமாற்றி வந்து வயிற்றுல பஞ்சு மூட்டை வச்சிருக்க முடியும்? அப்போ அவங்களுக்குள்ள தாம்பத்தியம்னு ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இது கல்யாணம் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கும்போது அந்த பெண்ணோட வயிற்றுல கை வச்சு அந்த சந்தோஷத்தை உணராத ஆண்களே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயம்லாம் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதை கேட்டு ரஜினி சார் வந்து, அப்படி யார் கேள்வி எழுப்பினாரோ அவங்களை நேரில் நான் பார்க்கணும், கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரும் நேரில் வராரு. வந்த உடனே ராஜகம்பீரன் அவர் பேர், ராஜகம்பீரன் சார் அங்கே போன உடனே ரஜினி சார் வந்து கோவப்படுவாரா, இல்லை வந்து எதனா நீங்கள் எப்படி அப்படி விமர்சிக்கலாம் எதனா சொல்லுவாரா, எல்லாரும் வெற்றி அடைஞ்ச படத்தை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்களா, இந்த மாதிரி அவருக்குள்ள 1000 மன ஓட்டங்கள். ஆனால் ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த கேள்வியை கேட்டதுக்கு வந்து சிரிக்கிறாராம். சிரிச்சுட்டு, இதை நான் யோசிக்கவே இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, இதை நான் யோசிக்காமல் விட்டேன்னு. இந்த படம் வந்து ஹிட் ஆகிடுச்சு, அது ஒரு செகண்டரியான விஷயம். பட் இந்த விஷயத்தை நான் எப்படி யோசிக்காமல் வந்து படத்தை வந்து ஒத்துக்கிட்டேன், ஒரு சஜஷனாக கூட நான் தரலையா, ஏன்னா நினச்சா எனக்கே வந்து சிரிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாராம். உண்மையாகவே இப்போ நினச்சா எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இந்த படம் உண்மையாகவே பட ரீதியாக அது சூப்பரான படம். இப்போவும் வந்து அந்த படத்தில் ஒரு மேஜிக் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஓட்டை வந்து படத்தில் இருக்குன்றத வந்து மறைக்கிற மாதிரி ஒரு திரைக்கதை அமைச்சிருந்தார் பார்த்தீங்களா. அதுக்கே ஆர்வி உதயகுமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா டைரக்டாக ஒரு குறை தெரியுது, ஓகேங்களா, அதுவும் கதையில் அது முக்கியமான விஷயம். அந்த குறையை வந்து கேள்வி எழுப்பாத அளவுக்கு வந்து படத்தை வந்து மூவ் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காரு பாருங்க. அது டைரக்டரோட சாதுரியம் தான். பட் எது எப்படி இருந்தாலும் தன்னை விமர்சிக்கிறவங்கள ரசிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு இருந்ததுனால தான் அவர் வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே பாராட்டினா பிடிக்கும், ஆனால் விமர்சிச்சா பிடிக்காது. பட் நம்ம சூப்பர் ஸ்டார் பாருங்க, பாராட்டையும் விமர்சனத்தையும் ஒன்றா ஏற்று, அதுவும் அது நியாயமாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக ஏற்றுப்பாரு. ஸோ அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டாராக நம்ம மனசில் நிலச்சி நிற்கிறாரு. ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்த சினிமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வேற ஒரு இன்ஃபர்மேஷன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா, பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க.